லிவ் டுகெதரில் இருந்த காதலனுக்கு தோசையில் விஷம் வைத்து காதலியே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலனின் தாயும் இதற்கு உடந்தை என தெரிய வந்துள்ள நிலையில் அதிர்ச்சி பின்னணியை பார்க்கலாம். கூரை வேயப்பட்டிருந்த அந்த வீட்டிற்குள் தான் நடந்து முடிந்திருக்கிறது அந்த பயங்கரம். வீட்டுக்கு வெளியே அருந்து கிடந்த ருத்ராட்ச மாலையும் வீட்டிற்குள்ளே சாத்தப்பட்டிருந்த பூமாலையும் தான் நடந்து முடிந்த அந்த பயங்கரத்திற்கான சாட்சி. இந்த வீட்டின் வாரிசு தோசையில் விஷம் வைத்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த பயங்கரத்தை செய்தது வேறு யாரும் இல்லை, அவரை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயும் அந்த இளைஞரின் காதலியும் தான். பெற்ற தாயும் பல வருடங்களாக குடும்பம் நடத்தி வந்த காதலியும் எதற்காக இந்த பயங்கரத்தை செய்தார்கள் என்ற கேள்விக்கு விடை தேடி செய்தியாளர் கோபிநாத்தை களத்தில் இறக்கியது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சி குழு. கொல்லப்பட்டவர் விஸ்வலிங்கம், 29 வயதாகிறது. இதே ஊரைச் சேர்ந்தவர், கார் டிரைவர். இவரது தாய் முனியம்மாள். தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாயோடு வசித்து வந்திருக்கிறார். விஸ்வலிங்கத்தின் காதலி செல்வி. திருமணம் செய்து கொள்ளாமலேயே அவருடன் விஸ்வலிங்கம் குடித்தனம் நடத்தி வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் சென்ற 17ஆம் தேதி மாலை விஸ்வலிங்கம் அவரது வீட்டிலேயே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவருடைய மார்பு, கழுத்து, கன்னம், தோள்பட்டை உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்கள் இருந்துள்ளன. இது குறித்த தகவலின் பேரில் வளவனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். மகனை உறவினர்கள் அடித்துக் கொன்றுவிட்டதாக முனியம்மாள் கூறியிருக்கிறார். ஆனால் அவரின் பேச்சில் போலீசாருக்கு நம்பிக்கை இல்லை. அதோடு விஸ்வலிங்கத்தின் காதலி செல்வி தலைமறைவாக இருந்தது அவர் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. இதனால் போலீசார் செல்வியை வலை வீசி தேடி இருக்கிறார்கள். இறுதியில் திருக்கோயிலூர் பகுதியில் இருந்து தப்பி செல்ல முயன்றவரை மடக்கி பிடித்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் கொலை நாடகம் அம்பலமாகியிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு விஸ்வலிங்கம் திருக்கோயிலூர் மேலத்தாழனூர் பகுதிக்கு கார் சவாரிக்காக சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த செல்விக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மலர்ந்தது. இருவரும் அவ்வப்போது தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தனர். பின்னர் செல்வியை விஸ்வலிங்கம் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று கணவன் மனைவி போல் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். விஸ்வலிங்கத்திற்கு மது குடிக்கும் பழக்கம் உண்டு. தினமும் மது குடித்துவிட்டு செல்வியிடமும் தனது தாய் முனியம்மாளிடமும் தகராறு செய்வது வழக்கம். இந்த டார்ச்சர் ஒருபுறம் என்றால், மது குடிக்க பணம் கொடுக்கவில்லை என்று விஸ்வலிங்கம் தாயையும் காதலியையும் தகாத வார்த்தையால் திட்டி அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். நாளுக்கு நாள் இந்த தொல்லை அதிகரித்திருக்கிறது. 5 வருடங்களாக நரக வேதனையை அனுபவித்து வந்த செல்வி ஒரு கட்டத்தில் காதலன் என்றும் பாராமல் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அந்த கொலை திட்டத்திற்கு அவர் முனியம்மாளையும் கூட்டு சேர்த்திருக்கிறார். தினமும் மகன் செய்து வந்த சித்திரவதை முனியம்மாளை அந்த பயங்கரத்தை செய்ய ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறது. சம்பவத்தன்று குடிபோதையில் வீட்டிற்கு வந்த விஸ்வலிங்கம் தனது தாயையும் காதலியையும் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் வயலுக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சி மருந்தை தோசை மாவில் கலந்து தோசை சுட்டு விஸ்வலிங்கத்திற்கு கொடுத்துள்ளனர். போதையில் இருந்த அவரும் விஷம் கலந்திருப்பது தெரியாமல் அந்த தோசையை சாப்பிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அவர் வாயில் நுரை தள்ளி இறந்து போயிருக்கிறார். அதன் பிறகு இந்த கொலையை மறைக்க செல்வியும் முனியம்மாளும் திட்டம் போட்டிருக்கிறார்கள்.
சம்பவம் நடைபெறுவதற்கு முந்தைய நாள் விஸ்வலிங்கத்திற்கும் அவரது உறவினர்கள் சிலருக்கும் தகராறு ஏற்பட்டது ஞாபகத்திற்கு வந்திருக்கிறது. அந்த தகராறில் உறவினர்கள் விஸ்வலிங்கத்தை அடித்து கொன்றுவிட்டார்கள் என அனைவரையும் நம்ப வைக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தை அரங்கேற்ற விஸ்வலிங்கத்தின் சடலத்தில் மார்பு, கழுத்து, கன்னம், தோள்பட்டை உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் கிழித்து அடித்து கொன்றுவிட்டதாக நாடகமாடியிருக்கிறார்கள். ஆனால் போலீசாரின் விசாரணையில் அவர்களின் வேஷம் வெளுத்துவிட்டது. தனது தாயை விஸ்வலிங்கத்தின் காதலி திட்டமிட்டு இந்த கொலையில் சிக்க வைத்து விட்டதாக முனியம்மாளின் மகள் நம்மிடம் கூறியிருந்தார். எங்க அம்மாவை கேட்கறதுக்கு நான் வைக்கவே இல்லடி, கடவுள் செஞ்சா நாங்க வைக்கவே இல்லை. என்னது வைக்கல? மருந்து நான் வைக்கல, நான் வெட்டவும் இல்லை. யார் செஞ்சானே தெரியல. கூட இருந்தா ஒருத்த ஓடி இதுன்னு வந்து வச்சிருந்தா பாரு இருந்தா. ஆனா பழி என் மேல போடுறா. ஆனா அவங்களுக்கு என்ன பேசணும் கூட தெரியாது. வயசானவங்களுக்கு தெரியுதா? அவங்க நீங்க பார்த்தோமே உங்களுக்கே தெரியும். நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டது அவங்க வைக்கலன்னு சொல்றாங்க. ஆமா, நான் சத்தியமா ஸ்டேஷன் இந்த வேலூர் செயலுக்கு கூட்டுமா பார்த்து கூட நாங்க கேட்டோம். சத்தியமா நான் வைக்கலமா 3 நாளா நீங்க ஸ்டேஷன்ல உட்காந்து கிடக்குறீங்களே, நான் செய்யணும்னாமா, நான் களை வெட்டி இடுப்பு அழிக்க கால் இழுக்க நான் சம்பாரிச்சு நான் சோறு போட்டேன். என் பிள்ளைய நான் செய்யணும். சத்தியமா நான் செய்யல. அவங்க யாரு கூட கூடிக்கணும் யாரு இருந்தாங்களோ அவங்க தான் இவகிட்ட சொல்லி கொடுத்து குடும்பத்தையே கருவா இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னதாம்மா சொல்றாங்க அவங்க அம்மா? என்ன சொன்னாங்க? நான் செய்யலமான்றாங்க. லாஸ்ட் வரைக்கும் கழுப்புறம் அவிச்சு கூட முந்தாநாத்து நைட்டு நாங்க கேட்டோம். நான் செய்யலம்மா, நான் செய்யவே இல்லைம்மா, நான் ஏமா அவனுக்கோசம் தான் நான் வாழுறேன் ஆன்றாங்க. அப்படியேப்பட்டவங்க எப்படி செய்வாங்க? ஆனால் போலீசாரின் விசாரணையில் அதற்கு எந்த முகாந்தரமும் இருப்பதாக தெரியவில்லை. முனியம்மாளையும் செல்வியையும் கைது செய்த போலீசார் அவர்களை விழுப்புரம் மேஜிஸ்திரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.